இன்னைக்கு நிலைமைக்கு ஸ்மார்ட் வாட்ச்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான பிராண்டு எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்சஸ் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ரவுண்ட் டயலில் இருக்கு, என்ன பிராண்ட்னே தெரியாது, இல்லாட்டி ஸ்கொயர் டயலில் இருக்கு. ஒரு யூனிக்னஸே இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. அந்த அதே சமயம் இப்போ ஹுவாவேல பார்த்தீங்க அப்படின்னா Huawei Watch GT4 அப்படின்ற ஒரு புது வாட்சை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்ச் ரியலாகவே சொல்லணும்னா ரியல் ப்ரீமியம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன் ரியல்னு சொல்கிறேன்றதை வீடியோலையும் சொல்கிறேன். அண்ட் அக்யூரஸியுமே பெட்டராக இருந்தது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பேட் லைஃப்மே நல்லா இருந்தது. குறிப்பாக இதில் சில குறைகளுமே கொடுக்க தான் செஞ்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் வாட்ச் தேடுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் Huawei Watch GT4 அந்த மாடலோட இமேஜ் அப்படியே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் இந்த சீரியல் நம்பர் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கான பிளே ஸ்டோரில் ஆப் வந்து கிடையாது. இந்த ஸ்கேன் பண்ணி அப்படினாலே இந்த ஆப் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த பாட்டம்ல டயலோட சைஸ் என்ன, கலர் என்ன, ஸ்ட்ராப் கலர் என்ன அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸை ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே வாட்ச் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ப்ரீமியம் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே ரெண்டு பாக்ஸ் உள்ள வச்சிருக்காங்க. அதில் ஒரு பாக்ஸில் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தோம்னா சார்ஜ் போடுறதுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாட்சோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 46mm நம்ம கையில் இருக்கிறது, இன்னொன்று 41mm வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரவுண்ட் டயல்ல உமனுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு மாடலாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அந்த வகையில் இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதுலயே டியூவல் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஏரியா வந்து ஃபுல்லா மேட் ஃபினிஷ்ல இருக்கு, ஒரு சில ஏரியா வந்து கிளாசி ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டாப்ல நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிளாசிக் லுக் வந்து கொடுக்குது. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு சைட்ல ரெண்டு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு கிரவுன் டைப்ல ரொட்டேட் பண்ணிக்க முடியும், அதையும் பட்டனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டம்ல செப்பரேட்டான ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல மைக்கும் ரைட் சைட்ல ஸ்பீக்கருமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ராப்புக்கு வந்தோம் அப்படின்னா இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜென்யூன் லெதர் அப்படின்ட்டு. ரியலான லெதர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீகன் லெதர் அந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக் டைப்ல வந்து கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரியல் ப்ரீமியமை இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணது நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த ஸ்ட்ராப்லாம் மாட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஸ்டார்டிங்கில். அதுக்காகவே லைட்டாக பார்த்தீங்கன்னா குட்டி க்ரூவ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம ஒவ்வொரு தாட்டியும் கழட்டிட்டு வேற ஸ்ட்ராப் மாத்திரம் அப்படின்னும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த மாதிரியான விஷயம்லாம். சப்போஸ் நீங்கள் வந்து லெதர் யூஸ் பண்ணல அப்படின்னா இதுலேயே பிளாக் கலரில் சிலிக்கானில் கொடுத்துருக்காங்க. இல்லை ஸ்டீலில் வேணும் அப்படின்னாலும் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கிரீன் கலர் ஆப்ஷனுமே இருக்கு உங்களுக்கு. ஓவரால் இந்த டிசைன் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். ஒரு மெட்டல் பாடி லெதர் ஃபினிஷ்ல அந்த கிளாசிக் ஃபீல் ஸ்டில் நோ அப்படி இருக்கிற மாதிரியே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிளாசிக் ஃபீல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இது சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 1.43 இன்ச் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லாவே ரிச்சா இருக்கு. கலர்ஸ் எல்லாமே நல்லா பாப்பப் ஆகி வருது. இதுல ஆட்டோ பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோர் அவுட்டோர் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரைட்னஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்குது. நீங்க டைரக்ட் சன்லைட்ல நின்றுட்டு கூட வாட்ச் எல்லாம் யூஸ் பண்ணீங்கனாலுமே டிஸ்பிளேவை நல்லாவே விசிபிளா பார்க்க முடியுது. அண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச்ல ஒரு காமெடியான விஷயம், நம்ம யூஸ் பண்ணாத டைம்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஃபுல்லா டார்க்கா இருக்கனால பாக்குறவங்களுக்கு என்னடா கருப்பு கலர்ல டார்க்கா கட்டிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் பிரீமியம் அப்படின்றனால நம்ம கண்டிப்பா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் பண்ணாதான் பெட்டராகவே இருக்கும். இதுலயுமே வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன் இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு. ஸ்மார்ட் வாட்சை இன்னும் பெட்டர் பிரீமியமா காட்டுறது கண்டிப்பா வந்து வாட்ச் ஃபேசஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல 25,000க்கு மேலேயே வாட்ச் ஃபேசஸ் இருக்கு. நீங்க மொபைல் ஆப் மூலியமாவே வந்துட்டு இதை எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. வாட்ச் ஃபேசஸே வந்து கஸ்டமைஸும் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபேஸ் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலுமே அதையுமே வச்சுக்க முடியும். நார்மலா நிறைய வாட்ச் ஃபேசஸ் இருக்கணும்ன்ற மாதிரி இல்லாம நிறைய வாட்ச் ஃபேசஸ் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணா ரொம்பவே சூப்பரா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதுல IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 5 ATM ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்ச் வந்து மலையில எல்லாம் நினைஞ்சிருது, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது வேர்க்கிற தண்ணி எல்லாம் உள்ள போயிருமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை. வாட்சை எடுத்துட்டு நீங்க கழுவிட்டு கூட யூஸ் பண்ணலாம். லைவாவே டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நானுமே தண்ணியில எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணேன். இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வரல. இந்த மாதிரி தண்ணியில எல்லாம் போட்டுறோம் அப்படின்னா ஸ்பீக்கர் பாத்தீங்க அப்படின்னா குறைன்னு வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதை சரி பண்றதுக்கே பாத்தீங்கன்னா மேல இருக்க நோட்டிபிகேஷன் பார்ல ட்ரெயின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பிரஸ் பண்ணுங்க அப்படின்னாலே ஒரு சின்ன சவுண்ட் வந்து பிளே ஆகும். இது மூலியமா வைப்ரேட் ஆகி அந்த ஸ்பீக்கர்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வெளியில வந்துருது. ரீசெண்டா வரக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ்ல சென்சார்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து குறைச்சிட்டாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய 6 சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமா இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன்னா என்னால முடிஞ்ச அளவு குயிக்கா சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த வகையில மியூசிக் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் 4 GB உள்ள ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் ஏத்தணும் அப்படின்னா டைரக்டா மொபைல் மூலியமாவே நீங்க சாங்ஸ் ஏத்திட்டு
வாட்ச்லயே வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். வாட்ச்லயே வந்து வெளியில இருக்க ஸ்பீக்கர்ல மட்டும் ப்ளே பண்றது இல்லாம டைரக்டா உங்ககிட்ட ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் இருக்கு அப்படின்னாலுமே ஹெட்ஃபோனை பேர் பண்ணியுமே வந்துட்டு வாட்ச்ல இருக்கக்கூடிய சாங்ஸை நீங்க வந்து கேட்டுக்க முடியும். இல்ல மொபைல்ல வந்து நீங்க சாங் ப்ளே பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதை டைரக்டா இங்க இருந்து நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் போறதோ இல்ல வால்யூம் கண்ட்ரோல் பண்றது பாஸ் பண்றதுக்குலாம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வர்ற காலை டைரக்டா அட்டெண்ட் பண்ணி வாட்ச்லயே பேசிக்க முடியும். நீங்களுமே டைரக்டா கான்டாக்டை கிளிக் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணியுமே பேசிக்க முடியும். இந்த ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே வந்துட்டு நிறைய கொடுத்திருப்பாங்க. பட் வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்லாம இருக்கும். பட் இதுல வந்து மைக்குமே பெட்டரா இருக்கு. வாய்ஸோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கு. நீங்க சாங் கேட்குறீங்க அப்படின்னாலும் கூட சாங்கோட குவாலிட்டியுமே வந்து இந்த ஸ்பீக்கர்ல நல்லாவே அவுட்புட் கிடைக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாட்டம்ல ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா பார்த்துக்க முடியும். சப்போஸ் வாட்ஸ்அப்ல வர மெசேஜ்க்குலாம் நீங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களால ஃபுல்லா டைப் பண்ணி ரிப்ளை பண்ண முடியாது. இந்த வாட்ச்ல அது ஒரு குறையா இருக்கு. குயிக் ரிப்ளை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்றத டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ரிப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல ஒரு நல்ல ஃபீச்சர், ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இதுல NFC வந்து கொடுத்துருக்காங்க. டைரக்டா நீங்க அமௌண்ட்லாம் பே பண்ணோம் அப்படின்னா வாட்ச்லயே டேப் பண்ணி பே பண்ற மாதிரியான ஆப்ஷன் இதுல இருக்கு. இன்பில்ட் NFC வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேமெண்ட் கேட்வே ஆப்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகல. ஹுவாவேவோட வேலட்ல மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் இருந்தும் கூட இந்தியாவில் இது வேஸ்ட் தான். வியர் ஓஎஸ்ல இருக்கிற மாதிரி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆப்லயே பாத்தீங்கன்னா ஆப் கேலரி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா லோட் ஆயிட்டு சில ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதுல கால்குலேட்டர் மாதிரியான சில ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன். அதை தவிர பாத்தீங்க அப்படின்னா பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஆப்ஸ் இல்லை. ஆப்ஸுமே பாத்தீங்கன்னா வியர் ஓஎஸ்ல இருக்க மாதிரி நிறைய இல்லை, ஒரு சில ஆப்ஸ் தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா இதுல இன்பில்டா GPS வந்து வாட்ச்லயே வந்து கொடுத்துருக்காங்க சப்போர்ட். சரி மேப் மாதிரி ஓபன் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா 2 மேப்புக்கான ஆப் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல ஒன்னு வந்துட்டு ஒர்க்கே ஆகல, இன்னொன்னு வந்துட்டு பே பண்ணாதான் இன்ஸ்டாலே பண்ண முடியுன்ற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால ரெண்டுமே வந்து இதுல ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு இந்தியாக்காக இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி நிறைய கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஸ்டாப் வாட்சா இருக்கட்டும், அலாரமா இருக்கட்டும், எக்கச்சக்கமான ஆப்ஸ் பேசிக்கா இருக்க வேண்டியது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு முக்கியமா நீங்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுவீங்க, உங்களோட ஹெல்த் பேஸ் பண்ணி ரிப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் நிறைய ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா அக்யூரேட்டாவே இருந்தது. அந்த வகையில் நீங்க டெய்லி நார்மலா வாக் பண்ற ஸ்டெப்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணிக்கும். அது மூலியமா எவ்வளவு கலோரிஸ் பர்ன் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஹார்ட் ரேட் எவ்வளவு இருக்குன்றதையும் பார்த்துக்க முடியும். SpO2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் மானிட்டரிங் கொடுத்துருக்காங்க. நைட் டைம்ல வியர் பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு நேரம் தூங்கிருக்கீங்க, அதுலயும் நீங்க டீப்பா எந்த அளவுக்கு தூங்கிருக்கீங்க, லைட்டா எந்த அளவுக்கு தூங்கிருக்கீங்க, இடையில எப்ப எல்லாம் எந்திரிச்சிருக்கீங்க அப்படின்றத கூட டீடைலா பாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்க முடியும். குறிப்பா டெம்பரேச்சர் சென்சாருமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்றத பார்க்க முடியும். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த சென்சார்லாம் வந்து நிறைய கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருக்கக்கூடிய வாட்சஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்காது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதை தவிர பாரோமீட்டர், காம்பஸ்லாம் கூட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ட்ரெக்கிங்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் இது எல்லாமே பாக்குறதுமே பாத்தீங்கன்னா போன்ல மட்டும் பாக்குறது இல்லாம வாட்ச்லயே பாத்தீங்கன்னா டீடைலா பாக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பெட்டராவுமே இருக்கு. இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாத்தி மாத்தி கூட வச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமா உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மென்சுரல் சைக்கிள் ட்ராக் பண்றதுக்குமே ஆப்ஷன் செப்பரேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சோ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீச்சர் பாத்தீங்க அப்படின்னா கேலரி மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு செப்பரேட்டா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. வாட்ச்ல இதுக்கு முன்னாடி நான் எதுலையுமே வந்து பார்த்தது இல்ல. இதோட யூஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நீங்க காலையில எவ்வளவு சாப்பிடுறீங்க, மத்தியானம் நைட் எவ்வளவு சாப்பிடுறீங்க அப்படின்றத இதுல என்டர் பண்ணிட்டே வர்றீங்க அப்படின்னும் போது எவ்வளவு கேலரி நம்ம வந்து டிஃபிஷியன்சி கொடுக்குறோமோ உடம்புக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெயிட் வந்து நல்லாவே குறையும். ஸோ இதை மானிட்டர் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஈஸியா வந்து குறைக்க முடியும். அதுக்கு எவ்வளவு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்றத மெஷர் பண்ணி அந்த கேலரி லெவல் எவ்வளவு அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். ஃபுட்ல கேலரி எவ்வளவு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுக்குன்னு நிறைய ஸ்பெஷலான ஆப் இருக்கு. அதுல போயிட்டு எவ்வளவு ஃபுட் எவ்வளவு கிராம் சாப்பிட்டீங்க அப்படின்னு போட்டீங்கனாலே கேலரி லெவல் எவ்வளவு அப்படின்றத கொடுத்துரும். அதுல டைரக்டா இதுல வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரெகுலரா ட்ராக் பண்றதுக்கு செம யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் 100+ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வாக்கிங், ஜாக்கிங்கா இருக்கட்டும், ஸ்விம் பண்றீங்க, சைக்கிளிங் போறீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுலயே இந்த வாக்கிங், ஜாக்கிங் மாதிரியான விஷயத்துக்குலாம் ஆட்டோ டிடெக்ட் ஆப்ஷனுமே இருக்கு. நீங்க ரெகுலரா பிரீத்திங் எக்ஸசைஸ்லாம் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஓவராலா நீங்க பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே டைரக்டா ஆப்புக்கே வந்துருது. ஆப் மூலியமாவே எந்த அளவுக்கு நீங்க தூங்கிருக்கீங்க, SpO2, ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாத்தையுமே இங்கேயே வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. அதை செப்பரேட்டா வந்து ஆட் பண்ணல. முக்கியமா என்னெல்லாம் இருக்கு இல்லைன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணா போதும் அப்படின்னு தான் நினைச்சேன். நெக்ஸ்ட் பேட் லைஃப் அப்படின்னு வரும்போது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க கொடுத்துருக்கூடிய
இந்த பேட் மேலே வச்சுங்க அப்படின்னாலே சார்ஜ் ஆயிரும். இல்லை உங்ககிட்ட வேற ஒயர்லெஸ் பேட் இருக்கு அப்படின்னா அது மேலே வச்சு கூட இந்த வாட்சை உங்களால சார்ஜும் பண்ணிக்க முடியும். பேட் லைஃப் அப்படின்னு வரும்போது நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்ல பிரீமியம் மாடல்ல வர்றதுலேயே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேட் லைஃப் பெஸ்ட்டாக இருக்காது. ஸோ இதோட பேட் லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்கள் ரொம்ப நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க, எப்போனாவது வெளில போகும்போது தான் கட்டிட்டு போவேன் அப்புறம் கழட்டி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் 14 நாள் வரைக்குமே சார்ஜ் நிற்கும்ன்றாங்க. இல்லை ப்ரோ நான் ரெகுலராகவே வாட்ச் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன், காலேஜ் போகும்போதெல்லாம் கட்டிட்டு போவேன் வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 8 நாள் வரைக்குமே பேட் லைஃப் வந்து நிற்கும். இதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு நிற்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுறீங்க, ஹார்ட் ரேட் சென்சார்லாம் கண்டினியூவாக எனேபிள் பண்ணி நைட்டெல்லாம் கூட வியர் பண்ணி ஸ்லீப் ட்ராக் பண்ணுறீங்க, ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பேட் லைஃப் வந்து வேரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு அடிக்கடி சார்ஜ் போட முடியல ப்ரோ, கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலே ஆஃப் ஆயிருதுன்னு மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பேட் லைஃப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலுமே இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிளாகவே இருக்கும். எல்லாம் ஓகே ப்ரோ, இப்போ ரீசன்ட் டேஸில் ஒன் பிளஸாக இருக்கட்டும் சாம்சங்காக இருக்கட்டும் வியர் ஓஎஸ்ல கொண்டு வர்றாங்க, இவங்க இதெல்லாம் அப்படி இல்லையே, இதனால எந்த வாட்ச் நம்ம வாங்கலான்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு டிசைன் சூப்பராக இருக்கணும், ப்ரீமியமாக ஃபீல் கொடுக்கணும், வெளியில எல்லாம் வியர் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த கருப்பு கலர் டயல் ரெக்டாங்கிள் டயல்ல வந்து எனக்கு வேணாம், கொஞ்சம் ப்ரீமியமாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வாட்ச் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலாம் கூட நல்லா இருக்குது, பேட் லைஃப் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஸ்மூத்தாக ஃபாஸ்ட்டாக இருக்கிறத என்னால் நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சது. அண்ட் அதே மாதிரி நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவேன், எனக்கு டேட்டா அக்யூரேசி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைச்சாலுமே இந்த வாட்சில் நல்லா இருக்கு. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை விட கம்மி ப்ரைஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா வியர் ஓஎஸ்ல நிறைய ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது பட் சாம்சங்கில். ஆனால் பேட் லைஃப் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்காது, இந்த அளவுக்கு ப்ரீமியம் டிசைனுமே நான் பார்க்க முடியல. அதே சமயம் இதை விட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக கொடுத்துட்டு வியர் ஓஎஸ்லேயுமே இருக்குது ஒன் ப்ளஸ் மாதிரியான வாட்ச் எல்லாம். இந்த 3 வாட்சையுமே கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எது வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. இந்த வாட்சில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது இல்லை அப்படின்றத கிளியராக சொல்லிட்டேன் நான். ஸோ நீங்க டிசைட் பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோட ஃபியூச்சர்ல உங்களை மீட் பண்றேன்.